வணக்கம் நண்பா. நம்ம கடைசியா பார்த்த வீடியோல நம்ம டேங்க்ஸானும் பிபியோட போடும் சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனா அதையும் மீறி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தள்ளப்பட்டிருப்பான். நம்ம ஹீரோ கீழே விழும்போது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஹீரோ தோத்துட்டான். இதுக்கப்புறம் நமக்கு அடிமையா இருப்பான்ட்டு பிபியோட போட்டு நினைக்க. பட் நம்ம டேங்க்ஸானா இல்ல, நான் ஒன்னும் தோக்கல, இன்னமும் என்ன சண்டை போட முடியும்னு சொல்ல அவன் கீழே வரா. இறங்கி வந்தவ என்னதான் பண்ணுவான் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம், அதாவது இவ்வளோ வீக்காக இருப்பான். அப்படியே பார்த்துருப்போம். ஆல்ரெடி சண்டை போட்டிருந்தான். எப்போ ரிங் எபிசோட் சண்டை போட்டிருந்தான். அதுக்கப்புறமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ட்ரம்ப் கார்டை கையிலேயே வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபுட் மாஸ்டர் சொல் கொண்டவனா இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அவனோட 8வது ரிங்கோட பவரா சாசேஜை மேக் பண்ணி அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பான். நீ இங்கேருந்து வெளியே போற, அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இருந்து வெளியே வந்திருப்பான் ரிங்குக்காக தேடிக்கிட்டு. ஸோ நீ வெளியே போகும்போது உனக்கு ஆபத்து வரலாம், அப்போ இது யூஸ் ஆகும். நீ சாகாம இருந்தா, சாகிற நிலைமை இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டோன்னா உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் சோல் பவரும் ஃபுல்லாக ஹீல் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அதை சாப்பிட அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபிசிக்கல் டேமேஜ் எல்லாமே சரியாகி அவனோட மார்ஷல் சோல் பவரும் பார்த்தீங்கன்னா திருப்பி பல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மார்ஷல் சோல் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபிசிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, தவிர அவனோட சோலுக்கான டேமேஜ் ஒன்றும் சரியாகலை. மற்ற ரெண்டும் சரியாயிடுச்சு. பார்த்துட்டு இருக்க அவளுக்கா குவீன், அதாவது பிபியோட பொண்ணுக்கா, இப்போ நீ ஹீல் ஆகிட்ட, அவ்வளோதான், உன்னால் என்னடா பண்ண முடியும், ஹீலை மட்டும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அவனோட ஹேமரை வெளியே எடுக்கிறான். உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ ஒரு டுவெல் மார்ஷல் சோல் பர்சன், அதாவது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூ சோல் பிளான்ட் பவரும் இருக்குது, சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹேமரோட பவரும் இருக்குது. ஹேமரை வெளியே கொண்டு வர இதை பார்த்த உடனே நம்ம பிபியோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தோற்று போனார், அவர் பழிவாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னுட்டு அவளுக்கா பயங்கரமான கோவம். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அந்த ஹேமர் ரிலீஸ் பண்ணி அதோட ரிங்கு ரிலீஸ் பண்ண அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவளுக்கு மட்டும் இல்லை நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு தான். என்ன விஷயம், நம்ம ஹீரோ கடைசியாக 3 நிமிஷம் பண்ணா பார்த்தீங்களா, அந்த 3 பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 தான், அதாவது பிளாக் ரிங்கு தான். பட் என்ன விஷயம், நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணும் போதே அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாஷாக இருக்கும். அந்த ரீசனால அந்த 3 ரிங்கையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுற்றிக்குள்ளே அடைச்சி சண்டை போட்டு நம்ம ஹீரோ அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பக்கம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ சண்டையை ஆரம்பிச்சிருப்பா, இவ சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வெளியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும், இவன் சப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பான் மாற்றி மாற்றி. அதாவது இந்த பொண்ணுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ரிங்கை அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக ஸ்டெபிலைஸ் பண்ணாதால அதுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்படி நடந்த கிளாஷ்ல பார்த்தீங்கன்னா அந்த 90,000 இருந்தது ஆட்டோமேட்டிக்காக 100,000 மாறிடுச்சு. அந்த ரீசனால அந்த 3 பிளாக் ரிங்குமே பார்த்தீங்கன்னா 3 ரெட் ரிங்கா மாறிடுச்சு. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக்கு. இவனுக்கு லக் ரொம்ப அதிகம். அதாவது இவன் அட்டாக் பண்ணதே அவன் அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கடைசியில் இவளாலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ரிங்கு அடுத்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகி ரெட் ரிங்காக மாறிடுச்சு. அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு கொடுக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சண்டையில் பார்த்தீங்கன்னா அவனோட ஹேம் பவரை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ஹேமரில் தான் அந்த ரிங் அப்சர்வ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த பவரை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த ரீசனால தான் அவன் ஈஸியாக ஜெயிச்சிட்டான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ பக்காவா அப்சர்வ் பண்ண ரீசனால அவன் ஹேமர் சண்டை ஆரம்பிக்கிறான். அவன் சண்டை போட ஆரம்பிக்க இப்போ கிட்டத்தட்ட அவளுக்கு ஈக்குவலா இருக்கு பவர். இது பார்க்கறதுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. எப்படி இது பாசிபிள்ன்ட்டு அந்த ஆட்டமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் உடைய ஆரம்பிக்கும். சண்டை போடுறதில்ல, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், இப்போ நம்ம சண்டை பார்த்தீங்கன்னா அந்த டைம் கடத்தணுன்றதுக்காக தானே, ஸோ கடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை புரிஞ்ச அவ உடனே அவளோட என்னதான் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதாலும் அவளோட சோல் பவர் யூஸ் பண்ணலாம்ல, அவளோட மார்ஷல் சோல் யூஸ் பண்ணலாம்ல, அதை யூஸ் பண்ணி அந்த ஏஞ்சல் பவரை கொண்டு வர அந்த ஹீட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சன்னோட பவர் தானே, சன்னோட லைட்ல பவர் தானே. அந்த ரீசனால அந்த மலைகளை எரிய ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோ உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் சோல்டரிங்கை பிரேக் பண்ணி அதை சுற்றியோட ஆட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு தெரியும் அந்த பவர் பார்த்தீங்கன்னா சோல்டரிங்கை பிரேக் பண்ணி மார்ஷல் சோலை மர்ஜ் பண்ணி போகும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது மற்ற மார்ஷல் சோலை விட இந்த ஹேமருக்கு ரொம்பவே யூட்டிலைஸாக இருக்கும். ஏன்னா இது ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம். 10வது அதை ஆட் பண்ணும்போது அதை பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ரீசன் இது பக்காவான ஒரு விஷயம். அதுதான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இதுக்கு பவர்ஃபுல் மார்ஷல் சோல் பார்த்தீங்கன்னா வெப்பன் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமரோட பிளான் தான். இந்த ஹேமர் தான் அது சொல்லியிருப்பாங்க. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான வெப்பன் டைப்பில். ஸோ இதை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அவர் தடுக்க ட்ரை பண்ண, அவரோட பவர் அதாவது அந்த கத்தி பவர் ஆஞ்சல் பவர் கொண்டு வந்து கத்தி வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ சுற்றி வச்சு அட்டாக் பண்ண இப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடுறா. அவங்களுக்கு தெரியும் அவள் கடவுளோட பவர். நம்ம ஹீரோ ஒரு நார்மல் பவர் தானே இருக்கான், ஸோ ஸ்டாப் பண்ணிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ ரிங்க் ஆட் பண்ணியிருக்கான். அந்த ரீசனால கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கு. அதாவது இப்போ இவன் அட்டாக் பண்ணும் போது நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டான், இவன் சுற்றி உடையலன்றதே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன்னா கடவுளோட பவர் இல்லை, அந்த அளவுக்கு பூஸ்ட்ல இருக்கும் போது. ஸோ
எப்படி ஜெயிக்கிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் லெஃப்ட் கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்போட சோல் பொண்ணு வச்சிருப்பான்ல அது மூலமா கிராவிட்டி பவரை அந்த சுத்திக்கு ஆட் பண்றான். இது மூலமா அந்த சுத்தி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த கத்தி பேக் சைட்ல தள்ள அவளுக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ் வருது. எப்படி இது பாசிபிள், அவன் சுத்தி உடையாம இருக்கிறதே பெரிய விஷயம், இப்ப என்ன தள்ள வேற பாக்குறானா அப்படின்னு அவன் நினைக்க, இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைம் ரிலீஸ் பண்ணதுதான் அண்டர் வேர்ல்ட்ல போயிருப்பான். நம்ம ஹீரோ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த அசுரர்களோட பவர் அதாவது கண்ணோட பவர் கொண்டு வந்திருப்பான். அதை மேக்சிமைஸ்ட் ஆக்கி அந்த ஹீட்னஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டா மாத்திருப்பான்ல அந்த பவரை யூஸ் பண்றான். யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுத்தி பவர்ஃபுல்லா இருக்கு, அதுல கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆட் ஆயிருக்கு. பத்தாது இவ பாத்தீங்கன்னா இவ ஏஞ்சல் பவர் யூஸ் பண்ணும் போது அந்த சன்னோட பவர் பயங்கரமா ஹீட் பண்ணிருப்பால அந்த எக்ஸ்ட்ரீமான ஹீட்டு நம்ம ஹீரோவோட அந்த டீமன் பவர் இருக்குல்ல அதான் அசுர பவர் அந்த பவர் எக்ஸ்ட்ரீம் கோல்ட்னஸ் கொடுத்த உடனே அது ஈஸியா ஃப்ரெஜல் ஆகி உடஞ்சி போச்சு. அந்த கத்தி உடைய வைக்கிற தள்ளப்பட அவளுக்கு சர்ப்ரைஸ், எப்படிடா உடைச்சா அப்படின்னு யோசிக்க அதுக்குள்ள டைமே கொடுக்காம நம்ம ஹீரோ அடுத்த ரிங்கோட பவரை உடைச்சி சுத்தில ஆட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க இவன் ரிங்கை உடச்சி சுத்தில ஆட் பண்ண பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நம்ம இவனுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கா, இது எல்லாமே பக்கா பிளான். அதாவது நம்ம ஹீரோ கேட்டா பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான், இந்த பெட்லாம் ஜெயிச்சிட்டால் எனக்கு நீ 3 நாள் டைம் தரோம், தொலை பண்ண சொல்லியிருக்கான்ல. அது காரணம் என்னன்னா நம்ம ஹீரோ இந்த ரிங்கை உடச்சி சேர்க்கலாம் பார்த்தீங்களா அந்த சுத்திக்கு, அதை உடச்சி சேர்க்கறது மூலமா பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதே டைம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரிங்கோட பவரை நம்ம ஹீரோவால 3 நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது சண்டேலேயே ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பிளான்ட்ல பவர் யூஸ் பண்ணிருப்பான், அதாவது ப்ளூஸ்ல பிளான் பவர் யூஸ் பண்ணிருப்பான், ஒரு ரிங் பவர் யூஸ் பண்ணிருப்பான். அது திருப்பி குறிப்பிட்ட மணி நேரத்தில் திருப்பி சரியான யூஸ் பண்ண முடியும். ஆனா ரிங்கை உடச்சி ஸ்பீச் எடுக்கிறது திருப்பி யூஸ் பண்றதுக்கு மினிமம் 3 days ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணா திருப்பி அந்த ரிங் அப்படின்னா அந்த ரிங்கே டேமேஜ் ஆயிடும், அந்த ரிங்கை திருப்பி ரிப்ளேஸே பண்ண முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அது கதையே. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அந்த ரீசனால தான் 3 நாள் டைம் கேட்டிருப்பான். ஸோ நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா சுத்தி இருக்கிற ரிங்கு மொத்தம் முடிக்கிறதுக்குள்ள உடச்சி சேர்த்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படியாவது டைமை முடிச்சிடணும், இல்லை இவளை ஜெயிச்சிடணும். 2 தான் அவன் பிளானு. அதுதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ரிங்கையும் உடச்சி சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ரிங்கு பவரும் யூஸ் பண்ண அந்த பவரும் இன்க்ரீஸ் ஆக இப்போ திணறிட்டு இருக்கா ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஹீரோட அட்டாக்க. இப்படியே போச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறதே கஷ்டம்ன்ற நிலைமைக்கு அவளை தள்ளப்படுது. அவளுக்கு பயங்கரமான கோபம் உண்டாகுது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப அவ கடவுள் நிலைமைக்கு வந்துட்டா. கரெக்டா அவளையே சொல்லிக்க கடவுள்ட்டு. ஆனா உண்மையாவே பவர் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மோட் பவர்ல அதிகமாக பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ ஈஸியா அவளை அட்டாக் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா இவளை இப்ப டிஃபென்ஸ் மோடுக்கு தள்ளிட்டான். அவள் இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ அட்டாக், அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டான். அதை பார்த்த உடனே அவளுக்கு கோவம் அதிகமாயிடுச்சா, எப்படியாவது ஸ்டாப் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அடுத்தடுத்து நீங்க சேர்க்கும் போது அந்த பவர் அதிகமாக இதுக்கப்புறம் முடியாத நிலைமை, அதாவது நம்ம ஹீரோ அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி அவளால ஸ்டாப் பண்ண முடியாது, நார்மலான முடியல பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை உருவாக அந்த ஏஞ்சல் ஷீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அட்டாக்கை ஸ்டாப் பண்றா. அந்த அட்டாக்கு ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம அதோட பவரை திருப்பி நம்ம ஹீரோக்கு திருப்பி அடிக்கிறதால நம்ம ஹீரோவோட சுத்தி, அதாவது அந்த அட்டாக் சுத்தி பிரேக் ஆகி நம்ம ஹீரோ தூக்கி எறியப்படுறான். நம்ம ஹீரோட பவரையே அவனுக்கே திருப்பி அடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த ஷீல்டு. அந்த ஷீல்டை யூஸ் பண்றது மூலமா நம்ம ஹீரோ அட்டாக் ஈஸியா ஸ்டாப் பண்ணிடுவா, நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஆனா அவ அதை இன்னொரு படி மேல கொண்டு போறா. என்ன விஷயம், இந்த ஷீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக்கை பிளாக் பண்ண போறது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவையே காலி பண்ணணும்னு முடிவு எடுக்கிறா. அதுக்கு என்ன பண்றாக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஷீல்டை யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அவளோட ஃபார்மேஷன் ஆட் பண்றா. ஆமா, அவங்க கிளான்ல ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மேஷனுக்கு போல, அது ஒரு டிராகன் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் மூலமா நம்ம ஹீரோவை அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள அவ பிளாக் பண்ணிடுறா. அந்த ஃபார்மேஷனுக்குள்ள அது ஒரு டிராகன் ஃபார்மேஷன், அதுவும் ஃபயர் டிராகன் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன் மூலமா ஒன்று டொர்னேடோ ஃபார்ம் ஆகுது, அதாவது காற்று சுழற்சி. அதுவும் சாதாரண காற்று இல்லை, பயங்கரமான பவர்ஃபுல்லான நெருப்பு காற்று. அது சுரண்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா அவள் டொமைனையும் கிரியேட் பண்றான். தெரியும் டொமைனை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நம்ம ஹீரோ சுத்தியை வச்சு அட்டாக் பண்ணும் போது அந்த கத்தியை உடைச்சா பாத்தீங்களா அந்த காடோட பவர் யூஸ் பண்ணி, அதுவும் ஒரு டொமைன் தான். ஆனா அது உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்குட்டு லைட்டா யூஸ் பண்ணிருக்கா, ஃபுல் டொமைன் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ ஒண்ணுமோ. அந்த டொமைன் யூஸ் பண்ணி தான் பிளாக் பண்ணி உடச்சிருப்பானே. இப்போ இவ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனுக்குள்ள டொமைன் யூஸ் பண்ற ரீசனால நம்ம ஹீரோவால ஃபயர்ல இருக்கிறதால அதை உடைய கஷ்டமா இருக்கு. 10வதுக்கு அவர் டொமைனும் இருக்கிற ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிரேக் பண்ணி வெளியே போக முடியல. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் என்ன ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் டொர்னேடோ ஸ்டாப் பண்ண முடியல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
சுத்தி பாத்தீங்கன்னா காத்து மாதிரி தானே. ஸோ ரிவர்ஸ்ல சுத்தி தடுப்பு ட்ரை பண்றான், பட் முடியல. ஏன்னா ஒரே ஒரு டொர்னேடோவா இருந்தால் ரிவர்ஸ் கிளாட்ச் மூலமா ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அங்க ஒன்னே ஒண்ணுக்கான்னு கேட்டா இல்ல, கிட்டத்தட்ட 6க்கு மேல இருக்காங்க. அது ரீசனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒன்னொன்னா ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் அது திருப்பி 3 தள்ளிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பயங்கரமா பிசிக்கல் டேமேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது ஜஸ்ட் பிசிக்கல் டேமேஜ் மட்டும் கொடுக்கல, கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மார்ஷல் சோலையும் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனோட ஸ்பிரிச்சுவல் சோல் போனையும் பார்த்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவனோட மர்டரையே அங்கே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது அவங்களோட மார்ஷல் சோல் பவர் இருக்குல்ல, அதாவது லெவல் இன்க்ரீஸ் ஆகுறோம்ல, அது பவர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த பவர் பற்றி உங்களுக்கு தெரியும், ரிங்லேருந்து வருதுன்னு தெரியல. அந்த ரிங்லேருந்து வருதுல பவர், அந்த பவரை நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணதில்ல. அந்த இடம் பேர் தான் மர்டர்ன்னு சொல்லுவாங்க. அது உடம்பு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நம்மளே சொல்லுவோமே 7 குண்டலின்னு சொல்லுவோம்ல, அதே தான் அந்த கான்செப்ட் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு ஓட்ட சொல்லுவோம்ல, நரம்பு மட்டும் இல்லாமல் அந்த நரம்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த எனர்ஜி போர் தனியாக நரம்புக்கு இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான். அட்டாக் பண்ணும் போதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ், மார்ஷல் சோலுக்கு டேமேஜ், 10வதுக்கு அவன் மர்டரே டேமேஜ் ஆகுது. இந்த டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுறான். இப்படியே இருந்தால் டைம் முடியுதுக்குள்ள நம்ம ஹீரோ கண்டிப்பாக சிக்கிடுவான்னு தெரியும். அந்த ரீசனால அவங்ககிட்ட பேலன்ஸ் இருந்த கடைசி சோல்டர், அதாவது 8வது ரிங் சுற்றியோடது, அதையும் பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணி அடிச்சு உடச்சிடறான். கரெக்டான ஃபார்மேஷன் உடஞ்சிருது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். எப்படியோ பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த கேம்பிளிங், அதாவது கடைசி ரிங்கை யூஸ் பண்ணிட்டா கரெக்டாக தப்பிச்சு வந்துட்டான். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே டைமும் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அவ்வளோதான் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற எண்ணம் ஹீரோக்கு பக்கம் வர, அவளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் விட்டு வைக்க மாட்டேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவளோட மார்ஷல் சோல் பவரை யூஸ் பண்ணி ஒரு சன்னையே உருவாக்குறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் எடுக்கிறான். இந்த வெப்பன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆனால் ரொம்ப நாள் மேலே பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ இதுக்கான மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப கம்மின்றதால அவனால் நிறைய கிரியேட் பண்ணிருக்க முடியாது. ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பான் அப்போதைக்கு, இது நமக்கு ஒரு லைஃப் சேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஞாபகம் தெரியல, ஆனால் பார்ப்போம். நம்ம ஹீரோ எடுக்க உடனே பார்த்த உடனே இல்லை, அவளா திருப்பி ஸ்டீல் பேப்பரை யூஸ் பண்ணா நான் உன்னை விட்டு நினைக்கிறியா, இந்த பவர் நான் யூஸ் பண்ண விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டீர் ஆஃப் கம்பைன்னு சொல்லிட்டு அவன் கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் மூலமா இன்னும் கொண்டு வர மாதிரி கொண்டு வரான். இவளா அட்டாக் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறன்னு பார்ப்போமா அப்படின்னு யோசிக்க, அதாவது இப்படியும் புரியாமல் அப்படியும் புரியாமல் மாற்றிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தியான போஸ்டில் உட்காரான். இப்போ இதை பார்த்தோன்னே அவளுக்கா அட்டாக்கு அப்படின்ட்டு, அதாவது அவளுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அவளுக்குள்ள பயம். நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கானா, டைம் கொடுக்குறது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு உடனே பேங்க்லர் ஸ்பீல் அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது நோ டிஃபென்ஸ், அதாவது எனக்கு டிஃபென்ஸே தேவையில்லை, டிஃபென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புரியல, டிஃபென்ஸ் கிடையாதுன்னா ஆமா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போற அந்த டியர் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனா மாறும். அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா நீ டிஃபென்ஸ் என்னதான் வச்சிருந்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நிராயுத பாணி. கரெக்ட், ஏன்னா டிஃபென்ஸ் என்ன ஷீல்டு எதை போட சரி, நீ ஒரு நிராயுத பாணி. அதுக்கு முன்னாடி எந்த டிஃபென்ஸுமே ஒர்க் ஆகாது. அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சால் அட்டாக் பண்ணியே தீரும். அதுதான் அந்த பவரே. அந்த பவர் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த வெப்பன் உங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோவோட முன்னாடி ஜிம்மமான டேங்க் கிளான்ல தெரியும் வெப்பன் மாஸ்டர்ஸ் அவங்க அந்த இடத்துல கத்திக்கிட்ட ஒரு வெப்பன் தான் இது. அந்த வெப்பன் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பயத்துல அப்படின்னா ஷீல்லாம் போட்டு நின்று பார்த்துட்டு இருப்பா. அவ பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது எப்பயோ அந்த வெப்பன் அவளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். அதாவது அவன் இதயத்தை தொலைச்சிட்டு போயிட்டு இருக்கும் பின்னாடி. அவளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ், பயங்கரமான ஷாக்கு. எப்படி நடந்தது இது? அதாவது நம்ம ஷீல்டு பிரேக் ஆகலை, நம்ம மேலே போட்டிருக்க பவர் பிரேக் ஆகலை, டிஃபென்ஸ் பிரேக் ஆகலை, ஆனால் எப்படி இது நடந்தது அப்படின்னு புரியாமல் கன்ஃபியூஸில் இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்டேஜுக்கு வரான். உடனே அவன் இல்லை, நீ என்னை ஏமாத்திட்டல, இவ்வளோ பவர்ஃபுல் வெப்பனை வச்சுக்கிட்டு என்னை ஏமாற்றி இன்னும் ஒரு பவர் இல்லாத மாதிரி என்னை டிஃபென்ஸை விட வச்சு தோக்க வச்சிட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, நான் அந்த வெப்பனை யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக இல்லை. அதாவது அந்த வெப்பன் நம்ம ஹீரோ பக்காவான பவரில் யூஸ் பண்ணி இருந்தால் அந்த வெப்பன் அவன் இதே தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தீங்களா, அது மாதிரி வெளியே வராதான். ஆமாம், உள்ளே போயிட்டு இதயத்தை குத்துற உடனே அது பிளாஸ்ட் ஆகிடுமா, அதாவது வெடிச்சிருமா, வெளியெல்லாம் வராதான். நம்ம ஹீரோட பவர் அந்த அளவுக்கு இல்லாததால அவனால் அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல பவரை அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கா பயங்கரமான கோவம். அதாவது நீ என்ன கைண்ட்னஸை ஏமாத்திட்டடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த வெப்பனை நான் அட்டாக் பண்ணும் போதே
என்னால அந்த வெப்பன் பவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுமா சந்தேகமே இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று ரீச் ஆக சந்தேகம் இருந்தது. ஏன்னா உன்னோட சன்னோட பவர் ரொம்ப ரொம்ப ஹாட்டு கரெக்டா. அந்த ஹீட்னஸ்ல இந்த டியர் வெப்பன் வந்து அப்படியே எவாப்ரேட் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. பரவாயில்ல, எப்படியோ அட்டாக் பண்ணிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை. ஏன்னா சொன்ன வாக்கு இருக்குல்ல, அதை மாற்றிக்க முடியாது. மாற்றினால்னா அப்புறம் வெளியே தெரிஞ்சா உன்னும் கேவலம். அது அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா டைமை முடிஞ்சிருச்சு. அந்த ரீசனால சரி போ, உனக்கு நான் டைம் கொடுத்த மாதிரியே 3 நாள் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா இவ பார்க்குறா வெப்பன் இங்கே தான் இருக்குது. ஸோ இவன் என்னதான் போனாலும் இங்கிருந்து அவனை ஹீல் பண்ணிக்க முடியுமே தவிர கண்டிப்பாக அவனால் அவனோட டெஸ்ட், அதாவது அந்த சீக டெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அவனோட ஈட்டி இங்கே தான் இருக்குது. அந்த ரீசன் டெஸ்ட் எடுக்க முடியாது. அதால் அவனால் கண்டிப்பாக கடவுளாகவே முடியாது. கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் லைட்டாக, அவ்வளோதான் முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு இவளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த ரீசனால இவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே குத்தி போச்சு இதயத்தை, அந்த இதயத்தை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பவரை கொஞ்சம் குறைச்ச உடனே மொத்த பவரை செலுத்தின உடனே உங்களுக்கு தெரியுமில்ல, அதை சரி பண்ணுறது ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அவள் அந்த டிஃபென்ஸ் எல்லாம் விட்டுருப்பா. அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணும். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவள் ஷீல்டு வச்சுருந்தா பார்த்தீங்களா, அவனோட வெப்பனை, அந்த ஷீல்டை உடச்சிட்டு அந்த வெப்பனை எடுத்துப்பான். அவளா டேய் ஏடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வச்சிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா சொல்றதை கேளு ஃபர்ஸ்ட். அது இதயத்தை குத்திட்டு போயிருக்கு, என்னோட வெப்பன் தான், என்னதான் உங்களை டேமேஜ் பண்ணலனாலும் நீ சாக மாட்டேனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நேரமாகும். நீ இப்படி சண்டை போட்டு வச்சுக்கேன், அப்புறம் பெருசாக டேமேஜ் அடையதையும் பார்த்துக்கோ. ஸோ நீ ஹீல் பண்ணுற வேலையை பாரு, 3 நாள் போய் சந்திப்போன்னுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ பக்காவாக எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான். இந்த 3 நாள் டைம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்கான். 3 நாள் டைம் கேட்டதுக்கான காரணம் அப்போ தான் நம்ம ஹீரோ ரிங்கு பவரை யூஸ் பண்ணியிருந்தாலும் திருப்பியும் முன்னாள் பொத்து வரும்போதும் ஏதாவது சரியில்லாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டா திருப்பியும் இந்த ரிங் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் மற்ற ரிங்கு அப்படின்றதுக்கு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது மூலமாக நம்ம ஹீரோவால் இப்போ அந்த ஈட்டி எடுக்க முடிஞ்சுது. இல்லை நம்ம ஹீரோ டெஸ்ட் எடுத்துக்க முடியாது, திருப்பியும் வேஸ்ட் தான் எல்லாமே, இது பக்காவாக இருக்காது. ஸோ எல்லாம் பக்கா பிளான் நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இன்னும் காணமேட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிங் அப்சர்வ் பண்ண போன இன்னும் காண என்ன ஆச்சு தெரியலன்ட்டு எல்லாருமே பயங்கரமான கன்ஃபியூஸ் இருக்காங்க. போய் தேடலாமா வேண்டாமான்ற பக்கம் சந்தேகம் கூட. ஏன்னா இப்போ போய் தேடுறது மூலமாக ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டா என்ன பண்ணுறது, அது ஒன்று. ஆனால் தேடாமல் இருக்க முடியாது. இப்படியே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹீரோ பவர்ஃபுல் பர்சன் இப்படி பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க சொன்னல, நம்ம ஹீரோ கடைசி சண்டை போடும் போது டொமைனுக்குள்ளே மாட்டும் போது அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் சோல் பவர் குறைச்சது மட்டும் கிடையாது, அவனோட மேர்டரு டேமேஜ் ஆகிட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆனது அதை காட்டுறாங்க. அது ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம சொன்ன மாதிரியே தான் அவன் மேர்டன்லேருந்து நம்ம லிங்க் அவன் பார்த்தீங்களா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பார்த்துக்கலாம்னா கரெக்டு நம்ம நாட்டில் பார்த்துக்கலாம், ஈஸியாக தெரியும். அதாவது காட்டுவாங்க சாக்கர் ஆஃப் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு காட்டிருப்பாங்கல்ல, அதை நிரந்தரமாக காட்டுவாங்கல்ல, அதே தான். அது எல்லாமே கட்டாயி போச்சு நம்ம ஹீரோக்கு அந்த அட்டாக் மூலமாக. அதை வச்சு ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ, சேர்த்துக்கிட்டு இருக்கான். நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன்று ஹீரோ கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிஞ்சிருச்சு கரெக்டு. நம்ம ஹீரோ கடைசியாக நடந்த சண்டையில் அந்த கடைசியாக மாட்டின டொமைனில் மாட்டினா பார்த்தீங்கன்னா ஷீல்டு அந்த டிராகன் டொமைன்லையும் அந்த டொமைனில் மாட்டினதுல ஆன டேமேஜ் அதை சரி பண்ணுறதுக்கே 3 நாள் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. இன்னும் அவள் காணும் வந்துடுவான்னு யோசிக்க கரெக்டாக அவள் பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணுறாள். போன டைம் என்ன பண்ணா அவளோட அந்த லைட்டோட பவரை யூஸ் பண்ணி அந்த காட்டு பகுதி மொத்தம் தேட ஆரம்பிச்சா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னா சூரியனோட அதாவது லைட்டோட அடுத்த எக்ஸ்ட்ரீமான சூரியனோட அந்த நெருப்பு மாதிரி சுடரை யூஸ் பண்ணி மொத்த காட்டையுமே எரிச்சுக்கிட்டு வரா. நம்ம ஹீரோ அங்கே தான் வெளியே வந்துருவான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் 5 ஸ்பீடில் ஓடினாலும் முடியல. அவன் ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே இந்த இடத்துல தான் ஸ்டாப் இருக்கேன்னா உடனே அங்கே வந்துட்டா. அதாவது 1000 மைல் தூரத்தில் இருக்கிறத அடுத்த செகண்டே அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறா, நீ ஹீரோ இருக்க இருந்தாலும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறா, அதே டைமு சுற்றி உள்ள பவர்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரே அடியாக அவனை கொண்டு முடிவெடுத்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அவளோட ஏஞ்சலோட வெப்பனுக்குள்ள அந்த ஸ்வாட் அந்த பவரை யூஸ் பண்ணி கூட சூரியனோட பவரையும் ஆட் பண்ணி, அதாவது சூரியனோட அந்த ஹீட்னஸையும் ஆட் பண்ணி அந்த ஏஞ்சல் ஸ்டாரோட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த சோடு பயங்கர ஸ்பீடில் கீழே லேண்ட் ஆக நம்ம ஹீரோக்கு தெளிவாக புரியுது என்ன விஷயம். நார்மலாக அந்த ஏஞ்சலோட சோடாக்கே தாக்க முடியாது, 10வது அந்த ஹீட்டு சேர்த்து அட்டாக் பண்ணுறா, கண்டிப்பாக முடியாது, இதை நம்ம பிளாக் பண்ணவே முடியாதுன்னு யோசிக்க அவள் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே ஏன்னா ஒரு பெரிய எரிக்கல் வந்து உழுந்த மாதிரி பயங்கரமான பெரிய பிளாஸ்ட்
அவ்வளோதான் நம்ம ஹீரோ கறிட்டான் அப்படின்ட்டு அவன் பார்க்க அங்கே பார்த்தா அவன் ஹீரோவை காணோம், வெறும் நெருப்பு தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டைமை யூஸ் பண்ணி கீழே பூமிக்குள்ள பொழந்துக்கிட்டு போயிட்டான். கரெக்ட். நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கானா உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ கடைசி பண்ணால 3 ரிங்கு, அந்த 3 ரிங்கு பார்த்தீங்கன்னா எதோடது 3 வகையான அந்த பூச்சி வழக்கு அந்த இன்செக்ட் தானே. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பூமியை தொலைச்சிட்டு போகக்கூடியது. அதை பவரை யூஸ் பண்ணி பூமியை தோண்டிக்கிட்டே உள்ள போகிறான். அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவன் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏப்போட சோல் போனு, அந்த போன பவர் என்ன கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தானே. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் சேர்த்து இந்த பவரையும் சேர்க்கும் போது பயங்கர ஸ்பீடில் பூமியை தோண்டிக்கிட்டே பொழந்துக்கிட்டு கீழே போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 3000 அடிக்கு மேலே 3000 மைலுக்கு மேலே பூமியை பொழந்துக்கிட்டு கீழே வந்துட்டான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர்கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அதாவது கீழே சொல்லுவோம்ல பூமி கீழேயும் வலிக்கும் சொல்லுவாங்கல்ல தண்ணி போகிறதுக்கு, அந்த பகுதி வந்து சேர்ந்துட்டான். இப்போ அந்த இடத்துல இருந்து எப்படியாவது நம்ம ஹீரோ கடலோட சேர்ந்துட்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். ஆனால் கடல் ரொம்ப தூரத்தில் இருக்கு. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறது அவன் கடலோட பவர் தெரியுமில்ல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 2-3 பவர் இருக்கும், முக்கியமான பவர். ஆனால் அது இப்பெல்லாம் பக்காவாக யூட்டிலைஸே பண்ணுறது இல்லை. நம்ம சகல பற்றி ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜேடன் மூலமாக நம்ம ஹீரோவால் எந்த பாய்சனை கூட பிடிக்க முடியும் ஈஸியாக, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அது ஜேடன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கண்ணு, அது மூலமாக அவனால் துல்லியமாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதாவது ரெண்டாவது பவர். மூணாவது பவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிது டொமைன்ல இருந்து, அதாவது அண்டர் வேர்ல்டு கிடச்சிது பார்த்தீங்களா, அந்த டொமைனோட கண்ணு, இந்த பவர் எக்ஸ்ட்ரீமான வந்து கோல்னஸ் பவர். இந்த 3 பவர் இருக்கு. நம்ம ஹீரோ இந்த ரெண்டாவது பவரான கண்ணு தான் டிவைன் ஐ, அந்த பவரை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்கு எப்படி ஈஸியாக போகலாம் கண்டுபிடிச்சி பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். இவன் தேடிக்கிட்டு இருக்கா, இவன் என்னதான் பூமிக்குள்ள இருந்தாலும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா டொமைன் பவரை யூஸ் பண்றான். உங்களுக்கு தெரியும் அவங்களோட லைட் பவர், சன்னோட பவர், அந்த ரீசனால சன் போகாத இடமே இல்லைல்ல, அவன் அது மூலமாக போய் தேடிக்கிட்டு இருக்கா. என்னதான் தேட ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ பூமிக்குள்ள கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவளால் நம்ம ஹீரோ பவரை யூட்டிலைஸ் பண்ண முடியுது. அவள் உணர்ந்துட்டான்றது நம்ம ஹீரோ உணர்ந்துட்டான். நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீடில் போக அதுக்குள்ள அவன் அந்த ஸ்வோர்டோட முக்காவாசி பவரை சேர்த்து கூட சூரியனோட பவரையும் சேர்த்து பயங்கர ஸ்பீடில் சூரியனிலிருந்து ஒரு எரிக்கல் வந்து விழுந்தாள். நார்மலாக ஒரு எரிக்கல் விழுந்தாலே பயங்கரமான ஹீட்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பயங்கர டேமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக இது சூரியன்லேருந்து சூரியனோட பவரோட சேர்த்து வந்தால் எப்படி இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஹீட்டில் இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியே பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒட்டைச்சிக்கிட்டு பூமியை பொழந்துக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு அவள் பூமியை பொழந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, இன்னும் குடிச்சீட்டில் வந்து சேர்ந்துருவா, நம்ம எப்படியாவது அதுக்குள்ளே கடல்கிட்ட போய் அவனு முடிவு எடுக்கிறான். இவ வரத்துக்கு முன்னாடியே, அதாவது பூமியை பொழந்து ஃபிசிக்கலாக வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவரோட பவர் இருக்குல்ல, சூரியனோட பவரும் அதுக்கு லைட்டோட பவரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த லைட் எனர்ஜி நம்ம ஹீரோ ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், உடனே அவனோட இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்செக்ட்டுமே எர்த் சம்மந்தப்பட்ட இன்செக்ட் தான். அந்த ரீசனால அதோட ஷீல்டு பயங்கர பவர்ஃபுல், அதை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் என்னதான் இது எர்த் பவர்ஃபுல் ஷீல்டாக இருந்தாலும் அவளோட பவர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளஸ் சூரியனோட அட்டாக்ன்ற ரீசனால அந்த ஷீல்டால தாக்கு பிடிக்க முடியல, ஸ்டாப் பண்ண முடியல. நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுறான்னா அவனோட ப்ளூ சோல் பிளானட்டோட 9th ரிங்கை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறான். உடச்சி அவனோட ட்ரையான் இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்ரீகளோடது, அது கூட ஆட் பண்ணி நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமான பவர் யூஸ் பண்ணி அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அவனும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அவன் உடச்சிட்டு வந்துட்டு இருக்கா கீழே பூமிக்குள்ள, அதை உணர்ந்துக்கிட்டே வரா. இப்படியே விட்டா நம்ம ஹீரோ போயிடுவான்னுட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணால என்ன பண்ணா 1000 மைல் யூஸ் டக்குனு வந்தா பார்த்தீங்களா, இப்போ அதில் அதிகமாக 3000 மைல் per second பவரை யூஸ் பண்ணி பட்டுன்னு அவன் வந்து நின்ட்டான். அதாவது அந்த சூரியன் ஒளி படுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உருத்த கொண்டு வந்துட்டான் பட்டுன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ விட்டா இங்கே தப்பிச்சிடுவான் அப்படின்னுட்டு. நம்ம ஹீரோவா இப்போ இங்கே வந்துட்டா, இப்போ இவ்வளோ மீறி அங்கே போனோம், எப்படி போகணும், சைடாக போக முடியாது சொல்லிட்டு சைடில் போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அவளா இந்த இடத்துல கூட அந்த மேலே வந்து அட்டாக் மூலமாக பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவரோட சூரியனோட வெளிச்சத்தோட அட்டாக், லைட்டோட அட்டாக் பார்த்தீங்கன்னா கீழே இருந்த சின்ன சின்ன அந்த லாவா தூளை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக கொதிக்க வச்சிருச்சு. அந்த இடம் பயங்கர ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே தெரியும் இப்போ நம்ம ஹீரோ சுத்தியோட பவர் யூஸ் பண்ணானா ஓகே பரவாயில்லை, அந்த ஹீட்னஸ் நம்ம ஹீரோ தாங்க முடியும். பட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறது ப்ளூ சில்வர் பிளானோட பவர், அதையும் எது கூட யூஸ் பண்ணுறான், சீட்ரேன் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணி ஒன்று பிளான்ட். ஸோ ரெண்டுமே பார்த்து ஹீரோ தாங்காது இல்லை. அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அவளோட சூரியனோட வெளிச்சம், ஹீட்னஸ்ஸு, கீழே லாவா குழம்பு கொதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கோட பவரை பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால் ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் தள்ளப்படுறான். அதாவது ஹீட்னஸில் அந்த ரிங்கோட பவர் மொத்தம் போயிடுச்சு, ஒன்றும் முடியல போயிடுச்சு. அப்படி தள்ளப்படுறான். அவன் கீழே விழ போகிறான், அந்த எரிமலை குழம்புலேயே விழ போகிறான்.
இவளா விடுற மாதிரி தெரியல, அப்ப கூட விடுற மாதிரி தெரியல. அதுக்கு பய பஃபர் அட்டாக் ஒன்று யூஸ் பண்ற, அட்டாக் பண்றதுக்கு நம்ம ஹீரோ பவரே இல்லாம கீழே விழுந்துகிட்டு இருந்தாலும் அவனோட பாடி பார்த்தீங்கன்னா அந்த மெமரி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா தானாவே அந்த ஈட்டி கொண்டு வந்து அவன் மேலே நிறுத்தி அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஆனால் திருப்பியும் அவளே திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இப்பயும் ட்ரையாண்ட் பார்த்தீங்கன்னா தானாவே பார்த்தீங்கன்னா அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நல்லா வச்சு நம்ம ஹீரோக்கு கண்டிப்பாக அவளை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னுட்டு. ஆனால் அதையும் மீறி அவன் வந்து அந்த நிலைமையில கூட அவன் விட்டு கொடுக்க தயாரா இல்லை, ஸ்டாப் பண்ணுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்ததுல அதெல்லாம் சீக்கிரம் பார்த்து இருந்துட்டு இருக்காரு, அந்த இட்லி தானே இருக்காரு, பார்த்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவரு என்ன பண்றாருன்னா, இவங்க சண்டை போட்டு சண்டை போட்டுருக்காங்க, நிலத்து அடியில தான் சண்டை போட்டுருக்காங்க 3000 அடிக்குள்ள. கடல் உடச்சிக்கிட்டு பொழந்துக்கிட்டு தண்ணி கொட்டுதாங்க, மொத்தம் உடச்சிக்கிட்டு கொட்ட அவர் வந்து நிக்கிறாரு. அவர் வந்து நிக்க இதை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ். ஆனா நம்ம ஹீரோ சொல்றான், வேண்டாம் வேண்டாம் நீங்க தள்ளாதீங்க, ஏன்னா அவன் நினைச்சிருந்தான்னா என்னை ஈஸியாக கொண்டு இருக்க முடியும் எப்பயோ, அதாவது நான் நீங்க போடும்போதே கொண்டு இருக்க முடியும். ஆனா விட்டுட்டு போயிட்டா, திருப்பி கொண்டு போயிட்டா, எனக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ரீசனால இது நியாயமான சண்டை, இது நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவரா, எது நியாயமான சண்டை, அவ கடல் பவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ ஒன்றுமே மோட்டல் பத்தாவது சரியோட ஹீலும் பண்ணல, இது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இது ஈக்குவல் சண்டை இல்லை. நான் ஒன்றையும் என்னோட ஃபிசிக்கல் ஃபார்ம் சண்டை போடலை, கரெக்ட் தானே, நான் ஜஸ்ட் என்னோட மைண்ட் பவரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது உன்னோட பவரை என் மைண்ட் யூட்டிலைஸ் மூலமாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறேன். இது இந்த ஸ்கேலை ஈக்குவல் பண்ணுறது தான், அதாவது தராசை ஈக்குவல் பண்ண சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றையும் நான் எல்லாம் சண்டை போடல, நீ கொஞ்சம் கம்னுடா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இன்னொரு சொல்கிறாரு, என்ன விஷயம்னா, நீ ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு அப்புறம் வர போறவன், என்னோட பவர் யூட்டிலைஸ் பண்ண போறவன். அதால நம்மளோட பவர் என்ன, கடல். கடல் தான் உன்னோட உடம்பு, கடல் தான் உன்னோட பவர், கடல் தான் எல்லாமே. அந்த கடலோட பவர் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணு, நீ இருக்கிற இடம் தான் கடல் வரும், அதை நீ நானே அதை நம்பு, அது தானா உனக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவளை, நீ கடலோட ராஜாவா இருந்தாலும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா, பயங்கரமா அட்டாக் பயங்கரமா வருது. ஆனால் அதை அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பவரை யூஸ் பண்ணி. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோக்கு தெரிய புரியுது என்ன விஷயம்னா, இவர் என்னதான் டிவைன் மைண்டாக இருந்தாலும் அவர் யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம ஹீரோ பவர் மட்டும்தான். அந்த ரீசனால பவர் கம்மியாக தான் இருக்கும், அவளோடது எக்ஸ்ட்ரீமான பவர். ஆனால் அவர் அசலாக ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன், அவர் பார்த்தீங்கன்னா கடலோட பவர் இருக்குல்ல, அந்த வாட்டரோட பவர் இருக்குல்ல, அந்த பவர் மூலமாக ஸ்டாப் பண்ணுறாரு. எந்த அளவுக்குன்னா, கடலோட அலைகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும், அதாவது எதாவது போட்டோம்னா அசத்துக்கிட்டு போயிடும், தூக்கிட்டு போவோம் ஈஸியாக. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர வச்சிங்கன்னா அந்த அலையே இருக்கிறதே பயங்கரமான டிஃபென்ஸாக மாதிரி ஸ்டாப்பும் பண்ணும், அது மாரி உள்ள வயசு போக முடியாது. அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு டெக்னிக் எந்த அளவுக்கு வேவை யூஸ் பண்ணுறாருன்றது தான் விஷயமே. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டு இருக்கான், நடக்கிற விஷயத்தை பார்த்து என்னென்னலாம் கற்றுக்க முடியும்னு கற்றுக்கிட்டு இருக்கான். அவர் அடுத்த அட்டாக் யூஸ் பண்ண இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பூமி, அதாவது கடந்த தங்கம்லாம் எல்லாமே அண்டர் வந்துருக்கு தானே, அந்த இடத்துல அந்த கடல் பார்த்தீங்கன்னா உடச்சி பொழந்துக்கிட்டு கொட்டுது. இவளுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு என்ன விஷயம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மொத்த கொகையும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக மூடிடும், நம்ம எந்த நம்ம எதாவது காலி அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இவரும் விடுற மாதிரி இல்லை, இவரும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே முழுக்கி இங்கேயே காலி போடணும்னு முடிவு எடுக்கிறாரு. எப்படியோ அவள் ஷீல்லாம் போட்டு எப்படி தப்பிக்க முடிவு எடுத்துட்டா. அதுக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா போகிற டைம் முடிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறாருன்னா, என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் கற்று கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, இதுக்கப்புறம் நீ தான் உன்னோட லெகசி கிரியேட் பண்ணும். அதாவது சொல்கிறது என்ன, இதுக்கப்புறம் என்னோட லெகசி கண்டினியூ பண்ணணும்னு ஒரு சொல்லலை, அதாவது எனக்கு அப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணணும் நீ பண்ணணும்னு ஒரு சொல்லவே இல்லை. அவரே சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் உன் லெகசியை நீ தான் பார்த்து அமைச்சுக்கணுன்றாரு, நீ தான் வாழ்க்கை அமைச்சுக்கணும், நீ தான் உனக்கு ஒரு லெகசியை கிரியேட் பண்ணிக்கணும், என்னோடதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சொல்லவே இல்லை. அவரும் மறைஞ்சிட்டாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு இழப்பு. ஏன்னா இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பவரை இழந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் அதுலேருந்து அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அவரோட மெமரி, அவள் அப்போ ஹெல்ப் பண்ணும், அவளுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணும், ஏதாவது அந்த ஸ்கில் பண்ணால் ஸ்கில் ஹெல்ப் பண்ணும், எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஹீரோ காப்பாற்றுக்காக அவர் மற்ற பவர் யூஸ் பண்ணதால அந்த மொத்தத்தையும் இழந்து போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோஸ் இதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாண்ட்லேருந்து அதோட பவர் வெளியே வராது. வேற ஏதாவது சோர்ஸில் ஒரு பவர் இருந்தால் ஹெல்ப் பண்ணலாமே தவிர இந்த ட்ரையாண்ட்ல இதுக்கப்புறம் வந்து சீகோட பவர் கிடையாது, அது இழந்துருச்சு, அவனை காப்பதாக இழந்துருச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் வந்துட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கடா சீக்கிரமாக சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலுக்கும் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டலுக்குள்ளே பூந்து கடலுக்குள்ளே பூந்தாங்க தெரியும். அந்த கிறிஸ்டல் மூலமாக ஹீரோவை யாராலும் கண்டே பிடிக்க முடியாது, அதுவும் கடலுக்குள்ளே இறங்கிட்டானா சுத்தம் யாரும் கண்டே பிடிக்க முடியாது, உணரவே முடியாதுல, அதில் இறங்கிட்டான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு குவீன், அதான் பிபியோட பொண்ணு வந்துட்டு தேடுறா கிடைக்கல.
அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது சுத்தமாக ஃபீலே பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சுல, அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே என்ன பண்ணலாம், சும்மா வாய்ச்சாட்டால் தான். சரி நீ எங்கே தப்பிச்சுன்னு தெரியும், எப்படி இருந்தாலும் உனக்கு திருப்பி மீட் பண்ணணும்னு தெரியும், அப்போ நீ கடவுளாக இருப்பேன்னு தெரியும். அப்போ பார்ப்போம், நீ கடவுளாக இருப்பேன் நானும் கடவுளாக இருப்பேன், அந்த டைமில் நம்ம பவர் யார் பெஸ்ட்டுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது உண்மையாகவே பேச்சா இருந்தால் ஓகே நியாயம், ஓகே. ஆனால் அது உண்மை இல்லையே. ஏன்னா நீ கடவுள் ஆகிட்ட, அதுக்கப்புறமும் சண்டை போட்டு தான் இருந்த மூட்டில் இருக்கும் போது. அவன் வீக்காகவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்க, அவன் பிரச்சனை சண்டை போட்டுட்டு தான் இருக்க, அவனை கொலை பார்த்துட்டு தான் இருந்த. இப்போ அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி டைலாக் வருது, எப்படி நியாயம் தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஷீல்ட்லேருந்து வெளியே வந்துட்டு ஷிப் மாறிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஸ்பீடில் அங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போகிறாங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீகாடால் ஒரு கண்ணை இழக்கப்பட்ட அந்த வேலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. எனக்கு இதில் அந்த வேல் தான் பார்த்தீங்கன்னா மோசமான எனிமி சி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே, அதாவது சி ட்ரைப்ஸ் எல்லாருக்குமே அது ஸ்டாப் பண்ண தான் போயிட்டு இருக்காங்க. சரி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. 3 நாள் ஆகுன்றாங்க. சரி 3 நாள் டைம் போதும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நம்ம பக்காவாக பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். சரி கூட போன கைடு அவர்கிட்ட கேட்குறாங்க, அதோட பவர் என்ன, அதோட வீக்னஸ் என்ன, அது டெக்னிக்கலாக என்னென்ன யூஸ் பண்ணும் அதை பற்றி கேட்க அவளை எனக்கு தெரியாதுன்னுறா. ஆமாம் என்ன தெரியாதுன்னா, அவங்க கிளான் அதாவது பரம்பரையிலே பற்றி சொன்னது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் அந்த வீரக்கிற பக்கமே தலை வைக்கக்கூடாது, பக்கம் போனாவே நம்ம கிளானே அழிஞ்சிரும், பக்கத்தில் போனாலே கொண்டுருவான், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவன், அதெல்லாம் பக்கமே காலை வைக்காதீங்கன்ட்டு இருப்பாங்க. அந்த ரீசனால அவன் எப்படி இருப்பான், பவர் என்ன ஏது எதுவுமே சி சம்மந்தப்பட்ட அதாவது ட்ரைப் சம்மந்தப்பட்ட யாருக்குமே தெரியாதுன்னு. சரி இப்போ பிளான் போகிறதுக்கு அப்போ ஒன்றும் இல்லை, சரி குத்து மதிப்பாக ஒரு பிளான் போட்டு போவோம் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது அந்த ஐஸ் கட்டி கிட்டத்தட்ட நார்த் சைடில் எக்ஸ்ட்ரீமான கடல் நடுவில் ஒரு பனி தேசம் மாதிரி சின்னதாக ஒரு சின்ன சொல்கிறது, அது ஒரு ஐலண்டோட கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஸ் மூலமாக டெம்பரரியாக உருவாகிருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே அதுக்கு உணர்ந்துருச்சு, அதாவது வேலுக்கு உணர்ந்துருச்சு இவங்க வந்திருக்கானுங்கன்ட்டு. அடுத்த செகண்டே என்ன தைரியம் இருந்தால் என்னோட இடத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்ட்டு அது வெளியே வருது. அது பயங்கர கோபத்தில் வெளியே வர நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு தெரியும் ப்ளூஸ்லோட பிளான்ட்டாக அவன் கிங்காக மாறும் போது 5th சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி ட்ரையானுக்குள்ள சேர்த்து அட்டாக் பண்ண. பட் அந்த அட்டாக்கு பெருசாக ஒரு டேமேஜே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த அட்டாக்கு சும்மா ஒரு சின்ன கீரல் கூட போடல, லைட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஊசி குத்துனால கூட உள்ளே போல, ஊசி குத்துனால கூட ஃபுல்லாக உள்ளே போல, அந்த அளவு தான் பட்டிருக்கு. ஏன்னா அது யோசிக்க அதுவா டேய் போன டைமே உன்னை கொண்டுக்க வேண்டியது, அந்த சீகாலோட பவரு அந்த ட்ரையான்ஸில் இருந்திருக்கு. நான் தப்பாக நினச்சிட்டேன்னா அவனே வந்திருக்கான்ட்டு தான் விட்டு போயிட்டேன். ஆனால் அது ஜஸ்ட் சின்ன பவர் தான். அந்த பவர் இப்போ அவங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை சும்மா ஒரு நினச்சிட்டு இருக்கியாடா, நீ தைரியமாக இங்கே வந்திருக்கியாடா அப்படின்ற டைலாக்லாம் பேசிக்கிட்டு அதோட அட்டாக்க ஆரம்பிக்குது. அதோட அட்டாக் சொல்ல வேண்டியதே இல்லை, பயங்கர ஃபிசிக்கலான ஃபோர்ஸு, பயங்கர பெருசு. சும்மா அதுக்கு வாழை அடித்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டே காணாமல் போயிடும், அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே டேமேஜ் பண்ணல, சின்ன கீரல் கூட போடல வச்சுக்கல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அட்டாக் ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தீவியை காலி பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பவரை யூட்டிலைஸ் பண்ணி ஒன்று அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி அட்டாக் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அது ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த டைமு ஒரு சின்ன வீக்னஸ் வருது. ஆமாம் அதுக்கு டிஃபென்ஸில் சின்ன வீக்னஸ் வருது. அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெயினை குத்துனா பார்த்தீங்களா, சின்னதாக அதுக்கு மேலேயே இன்னொரு பவர்ஃபுல் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே ட்ரையாண்ட் ஈட்டி வந்து ஒன்றும் கொஞ்சம் உள்ளே இறங்குது அது உடம்புக்குள்ளே. அது இறங்க அது கோபம் வருது, பயங்கரமான கோபத்தில். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பயங்கர சுற்றி அடிக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மீன் மேலேயே போய் ட்ரெயினை பிடிச்சி உட்காந்துக்கிட்டான். விட மாட்டேனா நான் அப்படின்னு பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கான். கூட பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் சுத்துச்சுல, டயர்டாச்சுல, அந்த டைம் யூஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறான்னா அந்த மீனுக்கு மேலே ஸ்பைடர் லெக் யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா கோல்டன் த்ரெட் அட்டாக்கிங் யூஸ் பண்ணி அவன் அதோட சோல் பவரை உறிஞ்சி அவனோட சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். இந்த டைம் என்ன பண்ணுறான், சோல் பவர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டானா அந்த டைமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீமான ஃபயர் எக்ஸ்ட்ரீமான கோல்ட் நேச்சர் கொண்டு வந்திருப்பான். நீ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், கொண்டு வந்து வச்சிருப்பான், அதாவது லிக்விட்ல பாட்டிலில். அதை யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி என்னடா பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஈட்டியை குத்துன ஈட்டியை எடுத்துட்டான். எதுக்கு எடுத்துட்டான் அந்த ஈட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு 2 அட்டாக்கு யூஸ் 3 அட்டாக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 5வது ரிங்கோட அட்டாக்கு, அதுக்கடுத்து ட்ரையாண்ட் அட்டாக்கு, அதுக்கடுத்து கிங்காங் கூட அந்த போன் அட்டாக்கு,
கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 3த்தையும் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு குத்தி காயமாக்கின அந்த இடத்துல இருக்கிற ஈட்டியை ஏன் எடுத்தான் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த மீன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணா, அந்த எக்ஸ்ட்ரீமான ஃபயர், எக்ஸ்ட்ரீமான கோல்டு, அதை 2 லிக்விடை வெளியே விட்டான் பார்த்தீங்களா, அதை இங்கன்னா 2த்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அவனோட யமா வெப்பனை வெளியே கொண்டு வரான். உங்களுக்கு தெரியும், அந்த வெப்பனை ஓப்பன் பண்ணிட்டான்னா எதிர இருக்கிறவங்க செத்தாங்க, அதெல்லாம் பெரிய யமாவே. பட் இப்போ இந்த வெப்பன் மூலமா இதை கொல்லவே முடியாது, ஏன்னா இதுல போக ரொம்ப அதிகம். ஏன்னா பண்ண போறான்னு பார்த்துட்டு இருந்தா அந்த யமா வெப்பனோட நீடுல ஒன்னையும் பிடிச்சி கரெக்டா அவன் தூக்கி அடிக்கிறது எப்படின்னா, கரெக்டா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈட்டி எடுத்தான்ல அந்த காயம் பட்டிருக்குல்ல அந்த இடத்துல அடிக்கிறான். ஆனா அந்த இடத்துல படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமான ஃபயர், எக்ஸ்ட்ரீமான கோல்டு, இந்த லிக்விட் இருந்துல எக்ஸ்பிரஷன்ல அதுல பட்டு போகுது. ஸோ இதுல பூந்து போகும்போது அந்த நீடல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஃபயர், எக்ஸ்ட்ரீமான கோல்டு அந்த லிக்விடும் அதை சேர்ந்து இந்த வெப்பன் ஸ்ட்ரெயிட்டா அந்த காயத்துக்குள்ள செலுத்துது. இப்படியே மாத்தி மாத்தி அடிக்க அதோட உடம்புக்கு ரத்தத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமான ஃபயரும் கோல்டும் போகுது. அதுவா வழியில பயங்கரமா துடிக்குது, முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த ஷார்க் அட்டாக்ல பார்த்துருப்போம்ல, மீனில் கொள்ளும் போது வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, வெறி பிடிச்ச மாதிரி மற்ற மீன் அட்டாக் பண்ணி அதுவும் இறந்துட்டு இருக்கும் வழி தாங்க முடியாமல். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அந்த அன்கம்ஃபர்டன்ஸ் கொடுக்கும். எக்ஸ்ட்ரீமான ஃபயரே கஷ்டம், கோல்டு வேற, ரெண்டும் ஒன்னா சேரும் போது இப்படி அப்படி மாறதுல வழி தாங்க முடியாதால அது என்ன பண்ணுதுன்னா அந்த மீன் அந்த வேல் என்ன பண்ணுதுன்னா, எப்பா நம்ம பெரிய உருவத்தில் இருந்து வச்சுக்கீங்க, இது டேட்டா தான் வச்சுக்கீங்க, நமக்கு தாங்க முடியாது அப்படின்ட்டு அது பிசிக்கல் உருவத்துக்கு மாறுது, அதாவது மனுஷ உருவத்துக்கு மாறுது. நம்ம ஹீரோ பக்கா பிளான் பண்ணதே இதுக்கு தான், அது மனுஷ உருவம் எடுக்கிறதுக்காக தான். மனுஷ உருவம் எடுக்கிறது மூலமா அவர் சைஸ் குறைஞ்சிரும், ஆனா அதோட சோல் பவர் அட்டாக் எல்லாம் குறைய போறது கிடையாது. பட் சைஸ் குறையது மூலமா அவங்களுக்கு சண்டை போடுறது ஈஸியா இருக்குன்றத கொண்டு வராங்க. ஆனா அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, டேய் நான் சைஸை குறைச்சிட்டா நீங்க அட்டாக் பண்றது ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா மனுஷ உருவம் எடுக்கும் போதே அதுக்கு மேல ஆர்மர் உருவாகுது. ஏன்னா இப்ப இந்த பொண்ணு கூட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு கைடு, இது மாதிரி தான் சீ கார்டு அவர் கடலா மாறினார்ல, அப்ப என்ன பண்ணாருன்னா அவரோட எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு ஆர்மர் ரெடி பண்ணாரு, வெப்பன் ரெடி பண்ணாரு. அதுல அந்த வெப்பன் தான் அந்த ட்ரையாண்ட். இந்த ட்ரையாண்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அந்த ஆர்மர் பவர்ஃபுல்லா இருந்திருக்கு கரெக்டா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்போ இந்த வேல் பார்த்தீங்கன்னா மனுஷன் எடுக்கும் போது அதுக்கு மேலே எனர்ஜி மூலமா ஒரு ஷீல்டை போடுது. அப்போ இந்த ஷீல்டை பிரேக் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. சரி, அதுக்குள்ள இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோடு தான் பார்க்கணும், இந்த ஷீல்டை பிரேக் பண்ண முடியுமா, அதை அட்டாக் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அதுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க அப்படின்றத சரி பார்ப்போம். அதுக்கு காத்துக்கிட்டு இருங்க, எப்பயும் போலதான்.